சுண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கிடுங்க. இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிடுங்க. சுண்டைக்காய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகு போட்டு வதக்கிக்கிடுங்க. 3 தக்காளியும் ஒரு வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கிடலாம். மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அரைச்ச வெங்காயம் தக்காளியே சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சமயத்தில் 2 துண்டு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், சீரகத்தை அரைச்சிட்டு வந்துடுவோம். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருக்கோம். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். குழம்பு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் ஒரு கரண்டி குழம்பு அப்படி மேலாக்கு ஊற்றி இந்த மாதிரி அப்பளத்தை வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.